அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். QR பதிவில் மீண்டும் சிக்கல், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கட்டுத்துப்பாக்கி வெடித்து கான்ஸ்டபிள் காயம். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு எரிபொருள் பெறுவதில் பாரிய சிக்கல்கள். ஆழ்கடலில் கைப்பற்றிய படகில் 133 கிலோ ஹெரோயின். விமான நிலையத்தில் குஷ்போதைப் பொருளுடன் 2 கைது. ஆயுத படைகளின் வசம் ஹோர்மூஸ் நீரிணை எந்தவொரு நாடும் பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம், ஈரான் எச்சரிக்கை. வீட்டிலிருந்து வேலை, பொதுமக்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும், அமைச்சர் தகவல். புதுக்குடியிருப்பில் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்களை வைத்திருந்த நபர் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். தேசிய எரிபொருள் அனுமதி QR அமைப்பு தொடர்பான தொழில்நுட்ப சிக்கல்கள் தற்போது வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் தெரிவிக்கின்றது. அதன்படி நாளை காலைக்குள் தற்போதுள்ள அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு அமைப்பு முழுமையாக மீட்டமைக்கப்படும் என்று அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 2023க்கு பிறகு மோட்டார் போக்குவரத்து துறை மூலம் சட்டப்பூர்வமாக உரிமையை பெற்ற வாகனங்களுக்கு புதிய QR குறியீட்டை பெற வேண்டும். இந்த புதிய பதிவுகளுக்கு தேவையான அமைப்பு புதுப்பிப்பு பணி தற்போது நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சகம் மேலும் வலியுறுத்துகின்றது. அதன்படி இந்த நிறுவனங்களால் வழங்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட தரவு தற்போது மோட்டார் போக்குவரத்து துறை மூலம் அமைப்பில் உள்ளிடப்படுகின்றது. இதற்கிடையில் எரிபொருள் உரிமத்திற்கு பதிவு செய்யும் போது இணையத்தில் பரவும் போலி இணைப்புகளை அணுகுவதையும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதையும் தவிர்க்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. QR குறியீட்டு முறை மூலம் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்வதில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்தடைகின்றன. அங்கிருந்து கொழும்பிற்கு வாகனங்களை கொண்டு வருவதற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் எரிபொருள் தீர்ந்துவிட்டால் அதனை மீண்டும் நிரப்புவதற்கு முறையான வசதி இல்லை. இறக்குமதியாளர்கள் தமது தனிப்பட்ட வாகனங்களுக்கான QR குறியீடுகளை கொண்டு இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கணக்கான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது. இதனால் மாதத்திற்கு சுமார் 100 முதல் 150 வாகனங்களை இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்களுக்கு இந்த சிக்கல்களை தீர்க்க அரசாங்கம் மாற்று வழிகளை உருவாக்க வேண்டும் என பிரசாத் மானகே கோரிக்கை விடுத்துள்ளார். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கென பிரத்யேகமாக QR குறியீடு முறையொன்றை அறிமுகப்படுத்தல் மற்றும் இறக்குமதியாளர்களின் வணிக பதிவு இலக்கத்திற்கு அமைவாக விசேட எரிபொருள் ஒதுக்கீடு ஒன்றை வழங்குதல் போன்ற வழிகளை அவர் பரிந்துரைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி என்பது அரசாங்கத்திற்கு அதிக வரி வருமானத்தை பெற்றுத்தரும் ஒரு முக்கிய துறையாக இருப்பதால் இந்த சிக்கல்களுக்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் ஊவா பெரணகம யாழகமுவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் இடமேகம அம்பகஸ் தோவ ஊவா பெரணகம பகுதியை சேர்ந்த 41 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர். ஊவா பெரணகம போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியின் குழுவினர் யாழகமுவ வனப்பகுதிக்கு சுற்றி வளைப்பொன்றினை மேற்கொள்வதற்காக சென்ற வேளையில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மிருகங்களை வேட்டையாட கட்டப்பட்டிருந்த கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் குறித்த கான்ஸ்டபிள் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தினால் கான்ஸ்டபிளின் இடது முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைகளுக்காக வெளிமடை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் மறுமலர்ச்சிக்கான பாதையாக யாழ் மாவட்டத்தில் 117.4 மில்லியன் ரூபாய் செலவில் காரைநகர் சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில், வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியனவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும். யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதிகளிலிருந்து மக்கள் பெருமளவில் வெளியேறியுள்ளமையினால் அப்பிரதேசங்கள் சோபை இழந்து காணப்படுகின்றன. நாம் தற்போது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்வதால் அப்பகுதி மக்கள் மீண்டும் தமது சொந்த பிரதேசங்களில் வந்து குடியமரலாம். மேலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சித்திரை புத்தாண்டிற்கு பின்னர் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். தெற்கே ஆழ்கடலில் கடற்படையினரால் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் சரக்குகளை ஏற்றி சென்ற உள்ளூர் பலநாள் மீன்பிடி படகொன்றுடன் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். பலநாள் மீன்பிடி படகு இன்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் மேலும் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் நடத்திய நிபுணர் பரிசோதனையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் சுமார் 133 கிலோகிராம் ஹெரோயின் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஹான்சன் பானகொடவுடன் இணைந்து பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர போதைப்பொருள் கையிருப்பு ஆய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு துணை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக முப்படைகள், கடலோர போலீஸ் படை, போலீஸ் துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் பிற சட்ட அமலாக்க நிறுவனங்கள் தலைமையிலான கடற்படை ஒரு சிறந்த பணியை செய்து வருவதாக கூறியுள்ளனர். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நடவடிக்கைகளை உன்னிப்பாக திட்டமிடுதல், பல நாட்கள் கடலில் கண்காணித்தல், தகவல்களை பகுப்பாய்வு செய்தல், பிற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுதல் ஆகியவற்றின் மூலம் கடற்படை இத்தகைய வெற்றிகரமான முடிவுகளை அடைய முடிந்ததென கூறப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள குற்றவியல் வலையமைப்புகள் இலங்கையின் கடல் மற்றும் வான்வெளியை பயன்படுத்தி நாட்டின் அமைதியான சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதற்கும், தேசிய பாதுகாப்புக்கும் மற்றும் பொது பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதற்கும் எந்த இடமும் விடப்படாதென்றும் இதற்கு பாதுகாப்பு படையினரே என்றும் பொறுப்பு கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 1 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட குஷ்ரக போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பாங்காங்கில் இருந்து நாட்டுக்கு வந்த சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோ 632 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அமைச்சு சபையின் அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட மருந்து தொகுதிகளும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹோர்மோஸ் நீரிணையை எந்தவொரு நாடும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது இந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து விசேட நிபந்தனைகளின் கீழ் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹோர்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுத படைகளின் வசம் இருப்பதாகவும் தனது தேசிய பாதுகாப்பிற்காக தேவையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு ஒரு கடற்கரை நாடு என்ற ரீதியில் ஈரானுக்கு உரிமையுண்டு. வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலனாக ஈரான் இருந்து வந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும். உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் நாடுகள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கடுமையாக எச்சரித்துள்ளார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் விளைவாக பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஏற்பட்ட தீயை அணைக்க அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும் மேலும் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தொட்டியை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தீயை கட்டுப்படுத்த சிவில் பாதுகாப்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டவுடன் அது குறித்து பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து தமது அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. தற்போதைய சூழலில் அரசு நிறுவனங்களின் நாளாந்த செயற்பாடுகளை எவ்வாறு வினைத்திறனாக முன்னெடுப்பது என்பது குறித்து துறைசார் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து உடனடி முடிவெடுக்கப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிமுனம் பகுதியில் நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது மிதிவண்டி சைக்கிள் ஒன்றில் C4 வகை வெடிபொருட்கள் சட்டவிரோத பயன்பாட்டிற்காக கடத்தப்பட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இவரிடமிருந்து 900 கிராம் C4 வகை வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். இதன்போது சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மன்ற உத்தரவு பெறப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.